படித்ததில் பிடித்தது. ஒரு குருவி ஒரு மரத்துக்கிட்ட போய், "உன்னோட மரத்தில் நான் கூடு கட்டிக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு அந்த மரம் சொல்லியிருக்கு, "இல்லை, என் மரத்தில் வந்து நீ கூடு கட்டக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த குருவி ரொம்ப சோகத்தோட இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்டிருக்கு. அதுக்கு அந்த மரம், "ஓகே, என்னோட மரத்தில் நீ கூடு கட்டிக்கோ" அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் அதோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய புயல் அடிச்சிருக்கு. அந்த புயலில் அந்த ஃபஸ்ட்டு மரம் வந்து கீழே விழுந்துடுச்சு. உடனே இந்த குருவி வீடு கட்டியிருந்த அந்த மரம் எதுவும் ஆகலை. ஸோ அப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த குருவி போய் அந்த மரத்தை பார்த்து சிரிச்சிருக்கு. "பார்த்தியா, எனக்கு நீ வீடு தரல, இப்போ கீழே விழுந்துட்ட" அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கு. அதுக்கு வந்து இந்த மரம் சொன்னுச்சான், முதல்ல கேட்ட மரம் சொன்னுச்சான், "என்னோட வேர் ரொம்பவே பலகீனமானது, அது எனக்கே தெரியும். நீ உன்னோட வீடு அங்கே கட்டினீன்னா உன்னோட குழந்தைங்க எல்லாமே என் வீட்டில் தான் வளரணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த டைமில் அந்த குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது நான் வந்து கீழே விழுந்துட்டேன், இறந்துட்டேன் அப்படின்னா உன்னோட ஃபேமிலியும் இறந்துடும். நான் இறக்குறது இல்லாமல் உன்னோட ஃபேமிலியும் நான் வந்து இழக்க வந்து நான் ரீசனாக இருப்பேன்" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். ஸோ எப்போவுமே ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வேணான்னு சொன்னாங்கன்னா, அது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை. அதில் ஒரு 1000 மீனிங் இருக்கும் கண்டிப்பாக. நம்மளோட நல்லதுக்காகவும் அவங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒன்ஸ் யோசித்தா போதும். நம்ம அடுத்தவங்களை வந்து எப்போவுமே மனதார வெறுக்க மாட்டோம். இந்த ஸ்டோரியோட மாரலாக நம்ம எடுத்துக்குவோம்.